ஒருவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர் ஆவதற்கு விருப்பப்பட்டால் பொறுப்பாண்மை அதோடு வருகிறது. பொறுப்பாண்மை என்றால் என்ன? பெற்றுக்கொள்வது, உருவாக்குவது, பகிர்ந்து கொள்வது மற்றும் கடவுளத்தில் பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுப்பது. பொறுப்பாண்மை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பல ஆதாரங்களுக்கு பொறுப்பை ஏற்பது, அனைத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துவது. கடவுள் கொடுத்ததற்கு நாம் முதலாளிகள் அல்ல, மாறாக பொறுப்பாளர்கள். நம்முடைய நேரத்தின் வழியாகவும் தாளந்துகள் வழியாகவும் கடவுளுக்கு இதை திருப்பி கொடுக்க வேண்டும். பொறுப்பாண்மையுடைய ஆன்மீகம் சீடத்துவத்திலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாக பொறுப்பாண்மையோடு வாழ வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்ததை பிறருக்கு பகிர வேண்டும். கடவுளை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைக்க வேண்டும். பொறுப்பாண்மை என்பது வாழ்க்கை முறையாக இருக்கிறது. கடவுள் நமக்கு கொடுப்பதை நிறுத்துவதில்லை. அதற்கு நன்றியுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளின் நொடிகள், நம்முடைய திறமைகள், நம்முடைய குடும்பம், வீடு, வேலை, பொருளாதாரம் மற்றும் நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் கூட இந்த ஆசீர்வாதத்தோடு வளர்ந்து நன்றியோடு பகிர வேண்டும். நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் அதை நாம் வீணாக்குகின்றோம். இதை நாம் புரிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற சீடர்களாகின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய சீடராகுவது ஒரு நாளின் நிகழ்வு அல்ல. அது ஒவ்வொரு நாளும் மனதோடு கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது. கடவுளுக்கு நாம் கொடுப்பது நம்முடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக மாற்றுகிறது. யோவான் நற்செய்தி நூலில் சிறுவன் கொடுத்த 5 அப்பம் 2 மீன்களை இயேசு வாங்கி ஆசீர்வதித்து திரளான மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மீதியாகவும் இருந்தது. இந்த அதிசயம் ஒரு சிறுவன் கொடுத்த நிமித்தம் ஆனது. பொறுப்பாண்மை என்பது ஒரு வாழ்க்கை முறை. நாம் யார், நம்முடைய நம்பிக்கை என்ன என்று அது வெளிக்காட்டுகிறது. பல ஆதாரங்களை பகிர்ந்து கொள்வதுடன் நம்மையும் நம்முடைய நேரத்தையும் திறமைகளையும் ஊழியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொறுப்பாண்மை என்பது தூயவராக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. பொறுப்பாண்மை சீடனுடைய மறுமொழியாக இருக்கிறது. உங்களுடைய பொறுப்பாண்மை என்ன? தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதியாக அமர்ந்து நம்முடைய குடும்பத்தோடு கடவுளுடைய இருப்பினை உணர்ந்தவர்களாக கடவுளை நாம் வழிபடுவோம். இறைவேண்டல் செய்வோம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அன்பின் கடவுளே, இந்த கால நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருடத்திலே 6 மாதங்களை நீர் கடக்க செய்து ஒரு புதிய மாதத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர். இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்திலே உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் அமர்ந்து உம்மை நாங்கள் வழிபடுகின்ற நேரத்திலே இந்த வழிபாட்டு வழியாக மகிமை பெற வேண்டும் கொண்டாடுகின்றோம். உம்மை நாங்கள் முழு இதயத்தோடும்
ஆத்மாவோடும் பலத்தோடும் வழிபட நீர் எங்களுக்கு துணை புரியும். இது அனைத்தும் நாங்கள் இறைமை இந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளை வழிபடுத்திருக்கின்ற உங்கள் யாவரையும் பொறுப்பாண்மையோடு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற மூவொரு கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக கடவுளை போற்றுவனமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாமாலையில் 9வது பாமாலை பூலோகத்தாரே யாவருக்கும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன்மை தெய்வமே நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் மந்தையவர் மேய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே, அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிறார் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனாவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இல்லை களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவமுடையவரே நீர் பரிசுத்தர், ஆவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே மன்னித்துக்கொள்ளாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிமை நீக்கி நம்மை சுத்திபருக்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனருக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனைக்காக பரிதவிக்க முடியாத பிரதனாசம் நமக்கு இராமல் எல்லாவித்தும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாசன் நமக்கு இருக்கிறார். நாம் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து நம்முடைய தவறுகளை பாவங்களை நாம் உணர கடவோம். நம்முடைய பாவங்களை உணர்வதற்கு உதவியாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 155ஆம் கீர்த்தனை பாவியாகவே வாரேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு விலகிலைந்து போனோம். எங்கள் எதிர்த்து யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதை மேல் அறிக்கை மேல் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்துள்ளால் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோ. ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் கட்டளே வாழ்க்கையை சீர்வன காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தவராக. ஆண்டவரை துதியுங்கள். இந்த வழிபாட்டுக்குரிய திருமறை பகுதிகளாக யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம் துவங்கி 27ஆம் திருவசனம் வரை, எக்ஸடஸ் chapter 18 verses beginning from 13 to 27. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கத்தை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உமோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சன்னதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளை இடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகும், 100 பேருக்கு அதிபதிகளாகும், 50 பேருக்கு அதிபதிகளாகும், 10 பேருக்கு அதிபதிகளாகும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உம்மைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிருப பாடமாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 15ஆம் திருவசனம் வரை. 2 Corinthians chapter 8 verse beginning from 1 to 15. அன்றியும் சகோதரரே,
மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரமல் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும்படி பொருட்டே சொல்லுகிறேன். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வரமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவனுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாக சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக என்றார் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாய். நற்செய்தி பாடமாக தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம் துவங்கி 30ஆம் திருவசனம் வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஒருவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்கத்தகாத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. ஆனால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பவைகளே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. தேவன் தாம் இந்த தூய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Let us listen to the Gospel reading in English. Matthew chapter 25, verse beginning from 14 to 30. Again, it will be like a man going on a journey, who called his servants and entrusted his wealth to them. To one he gave 5 bags of gold, to another 2 bags, and to another 1 bag, each according to his ability. Then he went on his journey. The man who had received 5 bags of gold went at once and put his money to work and gained 5 bags more. So also the one with 2 bags of gold gained 2 more. But the man who had received 1 bag went off, dug a hole in the ground, and hid his master's money. After a long time, the master of those servants returned and settled accounts with them. The man who had received 5 bags of gold brought the other 5. Master, he said, you entrusted me with 5 bags of gold. See, I have gained 5 more. His master replied, well done, good and faithful servant. You have been faithful with a few things. I will put you in charge of many things. Come and share your master's happiness. The man with 2 bags of gold also came. Master, he said, you entrusted me with 2 bags of gold. See, I have gained 2 more. His master replied, well done, good and faithful servant. You have been faithful with a few things. I will put you in charge of many things. Come and share your master's happiness. Then the man who had received 1 bag of gold came. Master, he said, I knew that you are a hard man, harvesting where you have not sown and gathering where you have not scattered seed. So I was afraid and went out and hid your gold in the ground. See, here is what belongs to you. His master replied, you wicked, lazy servant, you knew that I harvest where I have not sown and gather where I have not scattered seed. Well then, you should have put my money on deposit with the bankers, so that when I returned, I would have received it back with interest. So take the bag of gold from him and give it to the one who has 10 bags. For whoever has will be given more, and they will have an abundance. Whoever does not have, even that they have will be taken from them. And throw that worthless servant outside into the darkness, where there will be weeping and gnashing of teeth. This is the word of the Lord. Thanks be to God. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகள் 224 கீர்த்தனை தாசரே இத்தரணியே அன்பாய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய்
பிறவேண்டில் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய திருவார்த்தையின் வழியாக எங்களை வழிநடத்துகின்றவரே, இந்நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய திருச்சொற்களை நாங்கள் தியானிக்கின்ற போது நீர் எங்களோடு பேசும், எங்களுடைய மனதின் சிந்தனைகளை நீர் கட்டுப்படுத்தும். உம்முடைய திருப்பெயரால் இதை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளுடைய திருவார்த்தையை கேட்டுக்கொள்கின்ற உங்கள் யாவரையும் மறுபடியும் மூவரு திருப்பெயரால் நான் வாழ்த்துகின்றேன். ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து சென்று தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டத்தில் ஒரு மா விதையை அங்கே விதைக்கிறார். அப்பொழுது அந்த சிறிய பையன் தன்னுடைய தந்தையை பார்த்து, எதற்காக அப்பா இந்த விதையை இங்கே விதைக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து, நீ பெரியவனான போது இதை புரிந்து கொள்வாய் என்று சொன்னார். அதே போல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனை அழைத்து சென்று விதைத்திருக்கின்ற விதைக்கு தண்ணீரை அவர்கள் பாய்ச்சுவார். அந்த விதை முளைத்து செடியாக வளர்ந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. வருடங்கள் கடந்து போகிறது. அந்த தந்தை மரித்து போகிறார். அந்த மகனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்கின்ற போது அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஆட வைக்க வேண்டும் என்று அந்த பின்னால் இருக்கின்ற தோட்டத்திற்கு கொண்டு செல்வாராம். கொண்டு செல்கின்ற போது அந்த மரத்திலே ஒரு ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சலிலே தன்னுடைய மகனை ஆட வைப்பாராம். அப்பொழுது அந்த மகன் மிக மகிழ்ச்சியாக ஒரு நாள், அப்பா உமக்கு ரொம்ப நன்றி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த ஊஞ்சலில் விளையாடுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. அதே போல் அந்த மாங்கனிகளை புசித்து மிக அருமையாக சுவையாக இருக்கிறது என்று அந்த சிறுவன் சொன்னானான். அப்பொழுது தான் தந்தையாக இருக்கின்ற இப்பொழுது அந்த மகனுக்கு புரிகிறதாம் அவருடைய அப்பா சொன்ன காரியம், நீ போகின்ற போது இதை நீ புரிந்து கொள்வாய் என்று. சங்கீதம் 24:1 பிரகாரமாக தி earth is the Lord's and all in it என்று வருகிறது. அதாவது பூமியில் இருக்கின்ற அனைத்தும் கடவுளுக்கு உரித்தாக இருக்கிறது என்று வருகிறது. இந்த அடிப்படையில் நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற படைப்பை பேணி பாதுகாக்கின்ற வேலையை செய்கின்றவராக நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை அட்டைவிட பிரகாரமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஸ்டீவர்ட்ஷிப் ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று. பொறுப்பாண்மை என்பது பொறுப்புடன் வளாதாரங்களை மேலாண்மை செய்வது என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க போகின்றோம். முதலாவது பொறுப்பாண்மை என்றால் என்ன என்று சற்று நாம் பார்ப்போம். ஒரு நபருக்கு இதை நீ பேணி பார்க்க வேண்டும், இதை நீ பாதுகாக்க வேண்டும் என்று கொடுக்கின்ற விஷயம்தான் ஸ்டீவர்ட் என்று நாம் பார்க்கின்றோம். ஸ்டீவர்ட்ஷிப்புடைய பொருள், ஸ்டீவர்ட்ஷிப் job of supervising or taking care of something, or organization or a property என்று இதோடைய பொருளாக இருக்கிறது. என்றால் இந்த அடிப்படையில் ஒரு மேற்பார்வையாளராக இந்த ஸ்டீவர்ட்ஷிப்புடைய வேலை இருக்கிறதை பார்க்கின்றோம். overseer, to look after, to take care of என்று வருகிறது என்று பார்க்கின்றோம். திருமறை அடிப்பிரகாரமாக biblical stewardship is utilizing and managing all resources God provides for the glory of God and the betterment of His creation. அதாவது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற படைப்பை கடவுளுடைய மகிமைக்காக, படைப்புடைய மேன்மைக்காக நாம் அதை பாதுகாத்து பண்படுத்துவது என்ற புரிதல் திருமறை வழியாக இந்த ஸ்டீவர்ட்ஷிப்புக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். போப் பிரான்சிஸ் என்பவர் இந்த பொறுப்பாண்மை குறித்து இவ்வாறே எழுதுகிறார். As stewards of God's creation, we are called to make the earth a beautiful garden for the human family. பொறுப்பாண்மை உள்ளவர்களாக கடவுளுடைய படைப்பை
நாம் அழகான ஒரு உலகமாக மாற்றவும், நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு அழகான தோற்றமாக அது மாற்றுவதற்கு தான் இந்த பொறுப்பாண்மை என்று போப் பிரான்சிஸ் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பெர்னார்ட் எஃப் எவான்ஸ் என்பவர், steward is caring for what belongs to God. It is rooted in a recognition that everything we have is from God and everything we have is God's. அதாவது பொறுப்பாண்மை என்று சொல்கின்ற போது நாம் செய்கின்ற பாதுகாப்பான வேலை அது அனைத்தும் நமக்கு உரியதாக இல்லை, மாறாக அது கடவுளுக்கு உரித்ததாக இருக்கிறது. கடவுளுடையதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தான் அது ஸ்டீவர்ட்ஷிப்புடைய பொருள் என்று அவர் அங்கே சொல்கிறார். யூஸ் அண்ட் மேனேஜ் தீஸ் ரிசோர்சஸ் ரெஸ்பான்சிபிளி. இந்த வள ஆதாரங்களை நாம் நேர்த்தியாக பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்ற பொருள் தான் இன்றைக்கு இருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. இந்த வள ஆதாரங்கள் என்று சொல்கின்ற போது வெறும் இயற்கை சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற நேரத்தையும் தாளந்துகளையும் பொறுப்புகளையும் பொறுப்பாண்மையோடு செயல்படுவதே இந்த பொறுப்பாண்மையுடைய ஆழமான அர்த்தமாக இருக்கிறது. ரிசோர்சஸ் கேன் பி our time, talent, natural resources are responsibilities which has to be managed and utilized responsibly என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு அடிப்படையில் எத்தகைய பொறுப்பாண்மை நமக்கு திருமறை கற்று தருகிறது என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதி என்றும் சற்று நாம் சிந்திப்போம். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு நூலுடைய திருமறை பகுதி யாத்ராகமும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம் துவங்கி 27ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரத்தில் மோசேயுடைய மாமனாகிய யெத்ரோவும் சந்திக்கின்ற நிகழ்வு அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். மோசே இஸ்ரவேல் மக்களுடன் எகிப்தை விட்டு அவர் கடந்து வருகின்ற நேரத்திலே இங்கே அவர் சந்திக்கின்ற போது அங்கு ஆகின்ற நிகழ்வைத்தான் இங்கே 18ஆம் அதிகாரத்தில் விவரிக்கிறதை பார்க்கின்றோம். 1ஆம் வசனம் துவங்கி 13ஆம் திருவசனம் வரை கடவுள் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களோடும் மோசேயோடும் இருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தார் என்று அங்கே மோசே யெத்ரோவிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 13ஆம் திருவசனத்திலிருந்து 27ஆம் திருவசனம் வரை பார்க்கின்ற போது மோசேயுடைய பொறுப்பாண்மையை குறித்து அங்கு யெத்ரோ சொல்கின்ற காரியங்கள், யெத்ரோவுடைய ஆலோசனைகள் என்ன என்று அங்கு வருகிறதை பார்க்கின்றோம். இந்த 13ஆம் வசனத்திலே மோசே ஒரு நாள் முழுவதுமாக ஒரு இடத்தில் அமர்ந்து அவரிடத்தில் வருகின்ற மக்களை நியாயம் தீர்க்கின்ற வேலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். 13ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கின்றோம். இதை யெத்ரோ பார்த்து, நீ செய்கிற காரியம் அறிவுள்ள காரியமாக இல்லை என்று அவர் அங்கே விவரிக்கிறார். இங்கே மோசேயுடைய பொறுப்பாண்மையும் அங்கே யெத்ரோ சொல்கின்ற ஆலோசனைகளை குறித்து நாம் சற்று பார்ப்போம். 17ஆம் திருவசனத்திலே யூ ஆர் நாட் ஆக்டிங் வைஸ்லி என்று அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். நீ சரியான முறையில் உன்னுடைய நேரத்தை நீ செலவு செய்யவில்லை என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஞானத்தோடு நீ செலவு செய்யவில்லை என்றால் இங்கே யெத்ரோ சொல்கின்ற காரியம் நேரத்தை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவருக்கு இருந்த அந்த பீப்புள் ரிசோர்ஸை சரியான முறையில் அவர் செயல்படவில்லை என்று முதலாவதாக அங்கே சொல்கிறார். அதற்கு அவர் கொடுக்கின்ற ஆலோசனை என்றால், இந்த பொறுப்பாண்மையோடு செயல்படுகின்ற மனிதர்களை நீ தெரிந்து கொண்டு அவர்கள் வழியாக ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு 500 பேருக்கு அவர்களை தலைவராக வைத்து அவர்கள் அதன் வழியாக நீ இந்த வேலையை செய், நியாயத்திற்கின்ற வேலையை செய் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது இங்கே அந்த பொறுப்பாண்மையோடு மக்களை தெரிந்து கொள்வதற்கு அங்கே 3 காரியங்களை அவர் அங்கே சொல்கிறார். இத்தகைய தன்மையுள்ள மக்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. முதலாவது பார்க்கின்ற போது they have to be God fearing, கடவுளுடைய பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று முதலாவதாக அந்த தன்மையை அங்கே யெத்ரோ மோசேக்கு சொல்கிறார். இரண்டாவதாக they have to be trustworthy, நம்பிக்கையுள்ள மனிதனாக அவர் இருக்க வேண்டும் என்று இரண்டாவது தன்மையை அவர் அங்கே கூறுகிறார்.
மூன்றாவதாக they have to hate dishonest gain. அநியாயமாக வருகின்ற சம்பாதத்தை வெறுக்கின்றவராக இருக்க வேண்டும் என்று 3 காரியங்களை அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு 24ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை மோசே இத்தகைய மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர் 1000 பேருக்கும் 100 பேருக்கும் 50 பேருக்கும் 10 நபர்களுக்கும் அவர்களை தலைவராக நியமிக்கிறதை பார்க்கின்றோம். இதில் நமக்கு வருகின்ற பொறுப்பாண்மையுடைய தகவல் என்னவென்று பார்க்கின்ற போது முதலாவது இட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று நாம் பார்க்கின்றோம். பொறுப்பாண்மையை பகிர்ந்து கொடுப்பது, பகிர்ந்து செயல்படுவது என்று முதலாவதாக வருகின்ற விஷயமாக அது இருக்கிறது. ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு நபரே அனைத்து காரியங்களும் செய்வதல்ல, மாறாக அதை பகிர்ந்து செய்கின்றவனையா அவருக்கும் அது லகுவாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது லகுவாக இருக்கும் என்று அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். அதோடு பார்க்கின்றது மற்றொரு முக்கியமான காரியம் இங்கே வருகிறது. என்னவென்று பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் செகண்ட் லைன் லீடர்ஷிப் என்று அடுத்த தலைமுறையை, அடுத்த தலைவர்களுக்கு அது வாய்ப்பு கொடுக்கின்ற ஒன்றாக அது அமைகிறது என்று பார்க்கின்றோம். அதோடு மற்ற காரியங்கள் வருகிறது என்றால் இட் இஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் என்று 2 முக்கியமான காரியங்கள் அங்கே வருகிறது. நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதும் என்று வருகிறது. அதோடு அந்த மக்களுடைய வள ஆதாரங்களை, மக்களுடைய திறமைகளை பயன்படுவதற்கு இது உதவியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். பீப்புள் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். இது தான் இங்கே யாத்ராமத்தில் வருகின்ற அங்கே பொறுப்பாண்மையுடைய கருத்தாக அங்கே இருக்கிறதை பார்க்கின்றோம். நாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற பொறுப்பை மற்றவர்கள் பகிர்ந்து அவர்களும் செயல்பட நாம் உதவியாக இருக்க வேண்டும். அதோடு பார்க்கின்ற போது we have to create second line leadership என்றும் நாம் அங்கே பார்க்கின்றோம். நேரத்தை சரியான முறையில், தகுந்த முறையில் அதை நாம் செம்மையான வேலையிலே அதை நாம் கலைக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பீப்புள் மேனேஜ்மெண்ட். மக்களிடத்தில் இருக்கின்ற அந்த திறமைகளை கண்டுபிடித்து அதை நெறிப்படுத்துவது, அதை பயன்படுத்துவது என்று நாம் இங்கே இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 15ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 Corinthians chapter 8 was being from 1 to 15. இந்த பகுதியில் பவுலடியார் அங்கே மக்களுக்கு கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற போது உதாரணமாக நாம் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக இதை எழுதுகிறார். ஜெனரோசிட்டி இன் கிவிங் என்று நாம் பார்க்கின்றோம். உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டும் என்று எந்த சூழலில் இதை எழுதுகிறார் பார்க்கின்ற போது எருசலேமிலே ஒரு திருச்சபை கட்ட வேண்டும் என்று அங்கே கிறிஸ்தவர்கள் பணத்தை சேகரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பவுலும் இதனை செய்கிறார், இதற்கு உதவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியரிலே நாம் இதை பார்க்கின்றோம். 16ஆம் வசனம் துவங்கி 4ஆம் திருவசனம் வரை அங்கே பவுலும் அந்த திருச்சபை கட்டுவதற்காக அங்கே பணத்தை சேகரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே 1ஆம் வசனம் துவங்கி 24ஆம் திருவசனம் வரை அங்கே இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் என்று நான் பார்க்கின்றோம். ஒரு விண்ணப்பமாக தீத்துவோடு 2 நபர்களுக்கும் அதை எழுதுகிறதை பார்க்கின்றோம். இவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்று அங்கு விவரிக்கின்ற போது மெசடோனியா என்ற ஒரு பட்டணத்தை குறித்து அவர் அங்கே விவரிக்கிறார். இந்த மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் உற்சாகமாக கடவுளுடைய வேலைக்கென்று அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். என்கரேஜஸ் தி ஐடியா ஆஃப் ஷேரிங் அண்ட் ஈக்குவாலிட்டி வித்தின் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். பகிர்ந்து கொள்கின்ற தன்மை, அதன் வழியாக சமத்துவத்தினுடைய தன்மையை இங்கே அவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சூழல் தான் இந்த பகுதி எழுதப்படுகிறது. 1ஆம் வசனம் துவங்கி 5ஆம் திருவசனம் வரை எவ்வாறு மெசடோனியா பட்டணத்தில் உள்ள மக்கள் அவர்கள் கொடுப்பதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். 12ஆம் திருவசனம் துவங்கி 15ஆம் திருவசனம் வரை இதன் வழியாக, கொடுப்பதன் வழியாக அங்கே சமத்துவத்தையும் அங்கே பகிர்கின்ற தன்மையும் அங்கே எவ்வாறு உருவாகிறது என்று அங்கே அவர் விவரிக்கிறார். குறிப்பாக 14ஆம் திருவசனத்திலே எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது உங்களுக்கு அதிகமாக இருப்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு இல்லாதவர்கள் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். கிவ் your surplus to the needy so that there will be equality என்று அங்கே சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற பற்றாக்குறைக்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்தியா நாட்டிலும் 80% மக்களுடைய பணம் 20% மக்களுடைய கையிலே இருக்குது என்று பார்க்கின்றோம். 80% of people's wealth
is in the hands of 20% of people's population என்று நாம் பார்க்கின்றோம். என்றால் இந்த பகிர்கின்ற தன்மை வருகின்ற போது இங்கே பொறுப்பாண்மையோடு நாம் செயல்படுகின்றோம் என்று இங்கே பவுலடியார் இங்கே கூறுகிறதை பார்க்கின்றோம். 15ஆம் திருவசனத்திலே அவர் மன்னாவை கடவுள் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரை கொடுத்தார் என்று அங்கு விவரிக்கின்ற போது சொல்கிறார். இந்த வசனத்தில் ஒவ்வொருக்கும் தேவையுள்ளதற்கு கடவுள் அங்கே கொடுத்தார். God gave to the need and it was insufficient to people's greed என்று. மக்கள் அவர்கள் தேவையானதை எடுத்து வைக்கின்ற போது, அந்த மன்னாவை சேகரிக்கின்ற போது அது நன்றாக இருந்து அதிகமாக சேகரித்த போது அது கெட்டு போனது என்று அங்கு வருகிறதை பார்க்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து நமக்கு வருகின்ற ஒரு பொறுப்பாண்மை என்னவென்று பார்க்கின்ற போது இட் இஸ் எக்கனாமிக் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று நாம் பார்க்கின்றோம். பொருளாதார ரீதியாக பொறுப்பாண்மையோடு செயல்படுவது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே பவுலடியார் செய்த காரியம் என்னவென்று பார்க்கின்ற போது he was also transparent in what he did என்று பார்க்கின்றோம். அவர் பணத்தை சேகரித்தார் என்று பார்க்கின்ற போது அந்த பணத்தை எத்தகைய மக்கள் கொடுத்தார் என்று அவர் எழுத்து வழியாக தெரிவிக்கிறதை பார்க்கணும். இட் வாஸ் டிரான்ஸ்பரண்ட், அனைவருக்கும் தெரிய விதமாக அதை அவர் சேகரித்ததை பார்க்கின்றோம். அது ஒன்றாக. மற்றொரு காரியம் இங்கே பார்க்கின்ற போது இங்கே பகிர்கின்ற தன்மை என்று சொல்கிற போது பகிர்கின்ற தன்மை நமக்கு இருக்கிற பணம் மட்டுமல்ல, மாறாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வள ஆதாரங்களையும் நாம் பகிர்கின்ற தன்மையாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஷேரிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், யூட்டிலைசிங் இட் ப்ராப்பர்லி. இன்றைக்கு நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்றால் நமக்கு மட்டும் இந்த உலகம் இருக்கிறது என்ற நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய வருகின்ற தலைமுறைக்கும் அது தேவைப்படுகிறது என்று அவரை சொல்கிறார். ஒரு எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார்: நம்முடைய பிள்ளைகளுடைய வள ஆதாரங்களை நாம் இன்றைக்கு அழித்து கொண்டு வருகின்றோம் என்று தான் அவர் அங்கே கூறுகிறார். என்றால் இந்த பகுதியிலே நாம் எவ்வாறு பணத்தை நாம் செலவழிக்கிறோம், எவ்வாறு பகிர்கின்றோம், எக்கனாமிக் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று நாம் பார்க்கின்றோம். பொருளாதார ரீதியாக பொறுப்பாண்மையோடு செயல்படுவது, வள ஆதாரங்களை நாம் பாதுகாப்பது என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: Each of you should use whatever gift you have received to serve others as faithful stewards of God's grace in its various forms. கடவுளுடைய வளாதாரங்களை பெற்ற நாம் அது சரியான முறையில் மற்றவர் தேவையுள்ளவர்களுக்கு சேவை செய்கின்ற விதமாக அதை நீங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் இரண்டாவதாக நமக்கு எவ்வாறு நாம் பொருளாதார ரீதியாக செயல்படுகிறோம் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும். தொடர்ச்சியாக வருகின்ற நற்செய்தி பாடமாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம் துவங்கி 30ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்கிறார். தாழ்ந்துகளுடைய ஊமையாக இது இருக்கிறது. ஒரு நபர் ஒரு பயணத்திற்கு மேற்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து ஒருவருக்கு 5 தாலந்தும், ஒருவருக்கு 2 தாலந்தும், ஒருவருக்கு 1 தாலந்தும் அவர் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அவர் திரும்பி வருகின்ற நேரத்தில் 5 தாலந்து மற்றும் 2 தாலந்தை பெற்ற வேலைக்காரர்கள் அது ரெட்டிப்பாக அது மாற்றுகிறதை பார்க்கின்றோம். இதிலே அந்த எஜமானன் களி கூறுகிறதை பார்க்கின்றோம். நீ சிறிதிலே நீ உண்மையாக இருந்தாய், நீ பெற்றுக்கொள் என்று அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த 1 தாலந்தை பெற்ற மனிதன் அவர் சொல்கிற காரியம் என்றால், எஜமானனே, நீர் விதைக்காத இடத்திலிருந்து அறுக்கிறதும் நீர் கொடூரமான மனிதனாக இருப்பது நிமித்தமாக என்ன செய்கிறேன், நான் இதை மண்ணிலே போய் வைத்திருக்கிறேன் என்று அவர் அங்கே கூறுகிறார். அந்த எஜமானன் அதற்கு கோபம் கொள்கிறதை பார்க்கின்றோம். இதனுடைய காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது அங்கே 15ஆம் வசனத்திலே அந்த எஜமானன் எவ்வாறு கொடுத்தார் என்று சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய திராணிக்கு, தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த தாழ்ந்துகளை கொடுக்கிறார். ஒருவருக்கு 5 தாழ்ந்துனா அதுக்குடைய தகுதி, அதுக்குடைய திறன் அவருக்கு இருக்கிறது. அதே போல் 2 தகுதி இருக்குது. இந்த மனிதனுக்கு 1 தாழ்ந்தை கொடுக்கிறார் என்றால் அதனுடைய தகுதி, அதனுடைய திறமை அது இரட்டிப்பாக மாறுறது அவருக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மனிதன் அதை பயன்படுத்தாமல் அதை மண்ணிலே வைக்கிறதை, பொதித்து வைக்கிறதை பார்க்கின்றோம். அது நிமித்தமாகத்தான் அந்த எஜமானன் அங்கே கோபப்படுகிறார். உனக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்தை, உனக்கு கொடுத்திருக்கின்ற திறமையை நீ பயன்படுத்தவில்லை என்று அதற்கு கோபம் கொள்கிறதை பார்க்கின்றோம். இதன் வழியாக நமக்கு வருகின்ற பொறுப்பாண்மை என்னவென்றால் இட் இஸ் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் என்று நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூட்டிலைஸ் our skills resourcefully.
ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் திறமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை எவ்வாறு நாம் பயன்படுத்துகின்றோம்? மற்றவருடைய பிரயோஜனத்திற்கு, உதவிக்கு அதை பயன்படுத்துகிறோமா? அதே போல கடவுளுடைய மகிமைக்கு அதை பயன்படுத்துகிறோமா என்றும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் பொறுப்பாண்மையோடு செயல்பட கடவுள் நமக்கு அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற வளாதாரங்களையும் நேரத்தையும் பணத்தையும் நம்முடைய திறமையும் எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்று தான் நமக்கு இன்றைக்கு கேள்வியாக இருப்பது. முதலாவது பழைய ஏற்பாட்டு நூல் வழியாக, மோசே வழியாக இட் இஸ் மாடல் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கின்ற போது இட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கிரியேட்டிங் செகண்ட் லைன் லீடர்ஷிப். பொறுப்பாண்மையை பகிர்ந்து செயல்படுத்துவது, இரண்டாம் தலைமுறைக்கு வாய்ப்புகளை கொடுப்பது, நேரத்தையும் மக்களையும் சரியாக பயன்படுத்துவது என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நிருப பாடத்திலே இட் இஸ் எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் என்று நாம் பார்க்கின்றோம். பொருளாதார ரீதியாக நாம் எவ்வாறு அதை நாம் பயன்படுத்துகின்றோம், பொறுப்பாய்மோடு நாம் செயல்படுகின்றோம். இட் இஸ் டு பி டிரான்ஸ்பரண்ட் என்று நாம் பார்க்கின்றோம். டு கிவ் அண்ட் டு ஷேர், கிரியேட்டிங் ஈக்வாலிட்டி, பகிர்ந்து கொடுக்கும் வழியாக சமத்துவத்தை உருவாக்கின்றோம் என்று. மூன்றாவதாக பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துடைய ஊமை வழியாக ஸ்கில் மேனேஜ்மெண்ட் என்று நாம் பார்க்கின்றோம். திறமைகளை எவ்வாறு பொறுப்பாண்மையோடு நாம் நேர்த்திப்படுகின்றோம் என்று மூன்றாவதாக. இது அனைத்தையும் பார்க்கின்ற போது கடவுள் நமக்கு பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். சமுதாயத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, அது அனைத்திலும் நாம் எவ்வாறு பொறுப்பாண்மையோடு நாம் செயல்படுகின்றோம் என்று தான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மை நாமே சிந்தித்து பார்த்து நம்ம கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாத நன்மைகளை, கடவுள் கொடுத்திருக்கின்ற வள ஆதாரங்களை, நேரத்தையும் சரியான முறையில் பொறுப்பாண்மையோடு நாம் நடந்து கொள்வோம். அத்தகைய வாழ்க்கை நாம் வாழ கடவுள் நமக்கு துணை புரிவராக. ஆமேன். இறைவனில் செய்வோம். உம்முடைய நன்மைகள் எங்களை முடிசூட்டுகின்ற அன்பின் கடவுளே, இந்த நேரத்திலும் உம்முடைய திருச்சொற்களை நாங்கள் கேட்டோம். பொறுப்பாண்மையோடு வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயற்கை வள ஆதாரங்களை இலவசமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நேரத்தையும் திறமைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். பொறுப்பாண்மையோடு நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு துணை புரியும். நாங்கள் இந்த செய்தியை கேட்கிறது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அதை கடைபிடிக்க நீர் எங்களுக்கு துணை புரியும் மன்றாடுகின்றோம். இந்த நாளின் வழிபாட்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதுமாக குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் உம்மை வழிபடுத்த நேரத்திலே நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் எங்களுடைய நாட்டிற்காக, நாட்டின் தலைவர்களுக்காக, இராணுவ வீரர்களுக்காக, விவசாயிகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய இயற்கையும் உம்முடைய நீர் கொடுத்திருக்கின்ற வள ஆதாரங்களை பாதுகாக்கின்ற நபர்களாக ஒவ்வொருவரும் ஜீவிக்க நீர் துணை புரியும். இந்த நேரத்தில் நாங்கள் கஷ்டத்திலே கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என இருக்கின்றோம். நாங்களும் அவர்களுக்கு சமாதானத்தின் கருவிகளாக, அவர்களுக்கு உதவி செய்கின்ற கரங்களாக ஜீவிக்க நீர் எங்கள் துணை புரியும். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருடைய தேவைகள் அனைத்துமே சந்தித்தரலும். கொரோனா நிமித்தமாக முடங்கியிருக்கின்ற சூழ்நிலை கர்த்தாவே, இதற்கு பரிபூர்ண விடுதலை நீர் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இது அனைத்தும் நாங்கள் இறைமை இந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் 326 பாமலை ரட்சா பெருமானே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதமணினோ, சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம்.
இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றும் இலை போல செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இறையாசை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் குற்றுவு, ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தல் நம் அனைவரோடும் பொறுப்பாண்மையோடு வாழ கடவுள் நமக்கு துணை பெறுவராக. ஆமேன். ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சிரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு, நித்திய சங்கீதனுக்கு, சிரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சிரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம்.